ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அனிடாக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 9 அவன் ஸ்வாடமஸில் 16 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் மிட்ஃபுஃபாங்கோட ஐடோட்டோட ஒரு மலையை தான் காட்டுறாங்க. நம்ம யாங்காங்க காட்டுறாங்க. நம்ம யாங்காவும் ஒருத்த மேலே டென்ஷனாக இருக்கான். அந்த யான் கிளான் பையன் என்னை இப்படி பண்ணிட்டான், அவனுக்கு எவ்வளோ தைரியம், அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தா அப்படியே நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்ம காட்டுறானுங்க. நம்ம எல்டர் ஒருத்தரை பார்த்து பாவப்பட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம யாங்காங்கோட டீம்மேட் எல்லாம் பார்த்துருக்காங்க. அதுவும் அந்த மொட்டையை ப்ரே பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். இவரோட ஆத்மா சாந்தி அடையின்னு ப்ரே பண்ணவே ஆரம்பிச்சிட்டான் அந்த மொட்டையை. அப்புறம் தான் தெரியுது நம்ம யாங்காங் சாவர நிலைமையில அடி வாங்கிட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாங்காங்குன்னு நினைக்கிறான். இவனை விட்டா என்னை கொன்றுவான் போலயே, ஒரு டீமன் மாதிரி இருக்கான் இவன், கன்ஃபார்ம் ஒரு டீமன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக் இதோட முடியுது. நம்ம யாங்காங்கும் அவனோட கையில கட்டுப்பட்டுருக்கிறத பார்த்து நான் இதுக்காண்டி அவனை பழி வாங்கியே ஆவேன், அந்த யான் கிளான பொடியனை பழி வாங்கியே ஆவேன், நான் என் ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு எனர்ஜி ஃப்ளோ அவனுக்கு தெரியுது. என்னது இவ்வளோ எனர்ஜியா, யாருதான் அது அப்படின்னு போய் பார்த்தா என்ன எவன் எடுத்து சுப்ரீமா, இவன் என்ன இங்க பண்றாரு, இவர் அதுக்கு இவ்வளோ எனர்ஜியை கேதரிங் பண்றாரு, யாரை நோக்கி இவ்வளவு எனர்ஜியை கேதரிங் பண்றாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை நோக்கி தான். நம்ம ஹீரோவும் இனிமேல் தான் ஃபன்னே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஸ்பேரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எல்டரும் ஃபன்னா என்னை மானிச்சரு, நான் உன்னை ஒரே ஸ்டேஜ்ல முடிக்க போறேன்னு சொல்லி அவர் ஒரு கீ கலந்த ஒரு நார்மல் ஸ்லாஷ் பண்றாப்ல. அந்த ஸ்லாஷை நம்ம ஹீரோ ஈஸியா தடுத்துறான். ஆனாலும் நம்ம ஹீரோ நினைக்கிறான் மிந்தி இருந்தது இது ரொம்ப ஸ்ட்ராங் தான் போலே, அது ஒரு நார்மல் ஸ்லாஷாக இருந்தாலும் நம்ம யாங்காங்குக்கெல்லாம் அப்படியே அதை பார்த்தால ஷாக் ஆகுறோம். இன்னும் ஒரு ரெடிகுலஸான கீ, அதுவும் இல்லாமல் என்னோட எனிமியும் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னோட எனிமியும் அந்த எவனட் சுப்ரீமோ ஸ்பேரிங் போட்டிருக்காங்க. ஒரு உடாங் செட் எல்டர் அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸை ட்ரைனிங் பண்ண ஒரு கொள்ளக்காரன் கூட ஸ்பேரிங் போட்டிருக்கானே. இதை பற்றி அந்த பெரிய செட்டெல்லாம் கேள்விப்பட்டா அவ்வளோதான், அவனுங்களாம் உறைஞ்சே போயிடுவானுங்க. இதெல்லாம் யாங்காகவும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவும் என்ன ஜூசி அந்த லிமிட்டெல்லாம் நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்களா இல்லையா, இதை கேட்டு எழுதுறோம். ஓஹோ, இப்போ நான் காட்டுறேன் பாரு நான் என்ன ட்ரைனிங் பண்ணியிருக்கேன்னு அப்படி சொல்லி அவரோட டைஜிஸ்வாட ஆர்ட்ஸை வெளிக்கொண்டு வராரு. அந்த டெக்னிக்கும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. இந்த எனர்ஜியெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ரொம்ப ஷாக் ஆகுறா. இன்னும் ஒரு எனர்ஜி ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார் போலயே அப்படி சொல்லி அவன் பார்த்து இருக்கும்போது அப்போதான் நம்ம எல்டரும் ஒரு ஸ்டாப் அட்டாக் கொடுக்குறாரு. அந்த ஸ்டாப் அட்டாக்கும் ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஆகுது. அந்த நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க இடமே காணாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு அட்டாக். நம்ம யாங்காவும் இதெல்லாம் பார்த்து மிரண்டு போகிறோம். இன்னும் ஒரு நார்மல் ஸ்டாபுக்கு இவ்வளோ இம்பேக்டா, அப்பனா என்னோட இனிமே உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எல்டரும் நோட் பண்ணிட்டாப்புல. நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறது. நம்ம ஹீரோவும் எப்பயும் போல அவன் கத்திய வானத்தை நோக்கி நீட்டிட்டு உங்களை சமாளிக்க அந்த டீமன் ஸ்லாஷிங் ஷார்ட் டெக்னிக் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு லாங் ஜம்ப் பண்ணி இனிமேல் தான் ஃபன்னி ஆரம்பிக்கும் போது அப்படின்னு சொல்லி சண்டை போட தயாரா இருக்கான். இதெல்லாம் பார்த்த யாங்காகும் என்ன என்னோட எனிமி சாவலையா, என் எனிமி சாவவே இல்லையா அப்படி சொல்லி இவன் வேற ஒரு சைடு புலம்பிட்டு இருக்கான். அப்படியே நம்ம எல்டரை பார்த்தா வா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்டரும் சொல்றாப்ல. நம்ம ஹீரோ 9 அவன்ஸ் ஃபோல்டு டெக்னிக்ல செகண்ட் பேஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை லான்ச் பண்றான். அந்த அட்டாக்கை பார்த்தா ஒரு ஃபயர் எனர்ஜி ஸ்லாஷ். அந்த ஸ்லாஷ் பேரு அபோ த எவன் ஸ்பிளிட்டிங் டிராகன் அட்டாக். அந்த அட்டாக் ஆனது எவனே கிளிக்குமா, அதுதான் அந்த அட்டாக்கு அர்த்தம். அப்படியே நம்ம யாங்காகும் மேல பாக்குறான். என்ன ஒரு ஸ்கைய ஸ்பிளிட் பண்ணிட்டானா இந்த பொடிய நமக்கு காட்டுறாங்க. அந்த வானம் ரெண்டா பிளந்திருக்குது. நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல நம்ம ஹீரோ சுத்தி இருக்க எல்லா மேகமும் ரெண்டா பிளந்திருக்கு. நம்ம ஹீரோவோ எல்டரை பார்த்து அஜூசி நான் என் டெக்னிக்கை நெக்ஸ்ட் லெவலில் நான் கொண்டு போயிட்டேன், அதுவும் இல்லாமல் என் கீயை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். அஜூசி நான் பண்ண அட்டாக் எப்படி இருந்துச்சு அதுக்கு எல்டரும் நீ பண்ண அட்டாக் மட்டும் நான் டைரக்டாக வாங்கியிருந்தேன்னா என் போன்ஸ் எல்லாம் காணாமல் போயிருக்கோம். இதை கேட்ட ஹீரோவும் ஐயா நீங்கள் வீக்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, அது எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் ஃபுல் பவரோட நீங்கள் சண்டையை போடலை. இதுக்கு எல்டரும் நான் ஃபுல் பவரோட சண்டை போட்டாலும் ரிசல்ட் ஒன்று தான், ரிசல்ட் மாற போகிறது இல்லை, நான் என் கான்ஃபிடென்ஸை இழக்க விரும்பல, அதனால தான் நான் ஃபைட் பண்ணலன்னு வச்சுக்கவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இவ்வளோ நாள் என் கூட கம்பெனி கொடுத்ததுக்கு நன்றி, எல்லாமே இன்னையோட முடியுது. சரி அப்படி எல்டர் சொல்கிறத கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் இப்போ தான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயுமா என்னை மன்னிச்சரு, எனக்கும் ஆசை தான் நான் இங்கே இருக்க, ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் என்னோட உடாங் செட்டு எல்டர் பொசிஷனில் போய் நாங்கள் இருக்கணுமா இல்லையா, அதுக்கு ஹீரோவும் நீங்கள் இங்கே பேண்டின்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் உங்கள் இடத்துக்கே போகிறீங்களா, சரி போங்க அப்படி நம்ம எல்டரும் மனசுக்குள்ள
போல ஒன்று நினைக்கிறாரு. இவனோட growth நான் விட்னஸாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இவன் வருங்காலத்தில் கிரேட்டஸ்ட் ஹையஸ்ட் லெவலில் இவன் ரீச் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இவனோட புகழ் அந்த ஜென்ரல் பிளேஸ்லலாம் இவனோட புகழ் பரவும் போது அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அப்படியே அவங்கள அதை பற்றி பேசிக்கிட்டே அவங்க போகிறாங்க. அப்படியே நமக்கு ஒருத்தரம் காட்டுறேன், நம்ம யாங்காங் தான். நம்ம யாங்காங்கும் இங்கே என்னடா நடந்துச்சு இதெல்லாம் பார்த்தா நான் என்னோட ரிவெஞ்ச் பிளானை கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் போலயே. அப்படியே நமக்கு 1 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. 1 மாதம் கழிச்சு இந்த மிட் ஃபூஃபேங் ஹைட் அவுட்டில் ஒரு பகுதியில் தான் காட்டுறாங்க. அந்த பகுதியில் ஒரு குண்டனும் சரக்கடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த குண்டனும் சரக்கடிச்சுக்கிட்டே இந்த மிட் ஃபூஃபேங் நாட் பேட், நல்லா தான் இருக்கு, ஆனால் இங்கே இருக்க மிருகங்களுக்கு பயமே இல்லையா என்ன அப்படி எதைத்தான் சொல்கிறான் பார்த்தா அவருக்கு முன்னாடி ஒரு கரடி கோவத்தோட அவனை பார்த்து கத்துது. என்னதான் பார்த்தா அங்கே செத்து கிடக்கிற கரடி குட்டியோட அம்மா தான் அது. அதனால தான் கோவத்தோட அவனை அட்டாக் பண்ண வந்துச்சு. அவனும் அந்த கரடியை பார்த்து நான் போயிட்டு இருக்கும்போது என்ன அவனுங்க மறைச்சானுங்க, அதனால தான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி கரடி கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த கரடியும் அட்டாக் பண்ண வருது. அப்போ இவனும் சொன்னா கேட்க மாட்டான், அப்படியே அவனும் அட்டாக் பண்ண வரான். அவன் பண்ண அட்டாக்ல அந்த கரடி துண்டு துண்டா போகுது. நமக்கு அப்படியே எவன் ஸ்லாஷிங் டீமன் லார்ட தான் காட்டுறாங்க. அதுவும் அவரோட பிளாஷ் பேக்கா காட்டுறாங்க. அவரோட பாஸ்ட்ல அவரு புத்திஸ்ட் டெம்பிள்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அது ஒரு லேபரா. அவருக்கு மற்றவங்கள மாதிரி மொட்டை அடிக்க பிடிக்கல. ஆனாலும் இவரோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதோட இவர் வாழ்ற தன்மைக்கும் புத்திசமும் சரிபட்டு வரல. அப்படியே அப்போ ஒரு நாள் எப்பயும் போல அவர் வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு புத்த ஸ்டாச்சு மேல ஃபுல்லா மரக்கட்டையெல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்த அவரும் அது பக்கத்தில் போய் க்ளீன் பண்ணலான்னு போகிறாப்புல. அந்த ஒரு நாள் தான் அவனோட விதி மாறப்பட்டது. அப்படியே நம்மளால க்ளீனிங் பண்ணிருக்கும் போது அங்கே விரிசல் விட்டுருக்கு. அது தெரியாமல் தொட்டுறாப்புல. அது அப்படியே உடையுது. அதை பார்த்து நம்மளால சாக்காகிறாரு. என்னதுரா அது? நம்மளால ஒரு மாதிரி பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்கு. என்னடா உள்ளுக்குள்ளே இருக்குன்னு அதை எடுத்து படித்து பார்த்தா அது என்ன புக்குனா ஒரு பழைய காலத்து மார்ஷியல் புக்கு, த டார்க் ஹெவன் அசுரா ஸ்கிரிப்சர்ஸ். அவர் அப்படியே அந்த டெம்பிளை விட்டு லிஃப்ட் ஆயிட்டாரு. அப்படியே அவர் ஒவ்வொரு பேண்டிட்டோட கேங்கையும் அடிச்சு அவர் பெரிய ஆயிட்டாரு. அவர் பேண்டிட் யூனியனுக்கு ஹெட் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம அவர் கீழே 12 டிசபிள் வச்சிருந்தாரு. அந்த 12 டிசபிளையும் 12 டீமன் கிங்குன்னு கூறப்பட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை, த டார்க் ஹெவன் அசுரா ஸ்கிரிப்சர்ஸ் தான். நமக்கு இப்போ அப்படியே மிட்ஃபூஃபாங்கில் மாலை வேலையில காமிக்கிறாங்க. அப்போ அந்த இடமே அமைதியா இருக்கு. அப்போ ஒருத்தனும் குண்டன் வரான் கத்திக்கிட்டே வரான். அவன் வந்து கத்துறான், டே மிட்ஃபூஃபாங்களா, நான் பேண்டேட் யூனியன்லேருந்து வந்திருக்கேன், நீங்க வாங்கடா, மிட்ஃபூஃபாங்கடா லீடர் வாங்கடா வெளியே அப்படியே கத்துறான். அவன் கத்துல நம்ம லீடரே வந்துட்டாரு. அவன் வந்த பிறகு கத்துறான். என்னன்னு கத்துறானா, நான் பேண்டேட் யூனியன்லேருந்து வந்திருக்கேன், அதுவும் இல்லாம 12 கிங்ல நானும் ஒரு கிங், அதுவும் இல்லாம எவன் ஸ்லாஷிங் டீமன் லார்டுக்கு டைரக்ட் டிசபிள் நானு, இன்கேல் ஃபில்லிங் லார்டு. அதை பார்த்த நம்ம பிக் ப்ரோ வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போய் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் குண்டா நிறைய சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கான் கூச்சமே இல்லாமல். அப்படியே அவனும் ஒன்று கேட்குறான், இந்த மிட்ஃபூஃபாங் 10 எலைட்ஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் 9 தான் இருக்கு, இன்னொருத்தன் எங்க? அப்படியே செகண்ட் பிரதர் கிட்ட ஒருத்தனும் ஜோக்கை வந்து தூங்கிட்டு இருக்கானே என்ன பண்ணுறது, அது கேட்ட செகண்ட் பிரதரும் அவன் அப்படியே இருக்கட்டும், நீ அதை பற்றி சொல்ல அசு, ஏன்னா அவன் அந்த உடாங் செட் எல்லாருக்கே மரியாதை கொடுக்கல, சண்டைக்கு போயிட்டான். இவன் மட்டும் ஏதோ லொல்லு பண்ணுறது தெரிஞ்சா நம்ம ஹீரோ போய் சண்டைக்கு போயிடுவான், ஒரு பெரிய ஆபத்தாயிரும். அப்படி அந்த விஷயத்த 2 பேரும் சைலண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குண்டனுக்கெல்லாம் காண்டாயிரும், என்னடா நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் ஒரு 12 கிங்ல ஒருத்தனை அவமானப்படுத்துறீங்களா, அசிங்கப்படுத்துறீங்களா, எங்கடா இன்னொருத்தன்? அதுக்கு நம்ம பிக் ப்ரோவும் அவன் அப்படியே பயிற்சி பண்ணிக்கிட்டே அவன் எங்கேயோ போயிட்டான். என்ன கதை கட்டுற, நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சு நீ அவங்கள போய் கூப்பிட்டு வரலையா என்ன? அப்படியே நம்ம குண்டனை பேசிக்கிட்டே அந்த பிங்க் ஹேர் பொண்ணும் சோபாக்கையும் பார்க்குறான். யார் அவங்க, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணு. அதுக்கு நம்ம பிக் ப்ரோவும், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்களா, வாங்க முதல்ல சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பேசுவோன்னு சொல்லி நம்ம பிக் ப்ரோ துரத்துறதே குறியா இருக்காப்புல. குண்டனும் சாப்பிடலாம், எனக்கு முதல்ல அவங்க யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணு முதல்ல. நம்ம சன்ன பிக் ப்ரோவெல்லாம் காப்பாற்ற தான் பார்க்குறாங்க. அப்போ குண்டனுக்கோ என்னடா விளையாண்டுருக்கீங்களா என்ன? அப்போ நம்ம பிங்க் ஹேர் பண்ணோம், நீங்கள் இந்த மாதிரி பிளேஸில் இப்போ இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இதை கேட்ட குண்டனை கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, நீ பேசுகிற விதம் நல்லா இருக்கு. அப்படியே அவனும் யோசிக்கிறான், நான் எதுக்கு வந்தேன், உனக்காண்டி வந்தேன்னா இல்லை ஏதோ ஒர்க்கு எனக்கு நான் வந்துச்சு அப்படி சொல்லி அவன் எந்திரிச்சு என்னமோ சொல்ல வரான். அப்படி என்ன சொல்ல வரான்னு பார்த்தா
நீங்கள் இனிமேல் பேண்டிட் யூனியனோட ஒரு ஆளுங்க, நீங்கள் பேண்டிட் யூனியனோட ஃப்ளாகை வச்சுக்கலாம். மிட் ஃபுஃபாங் 10 எலைட்ஸ், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது அற்புதம் தான் அப்படின்னு சொல்லி அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட பிங்க் யாரோ டென்ஷனில் இருக்கா. அப்போ அவன் பாக்கெட்லேருந்து என்னமோ எடுக்கிறான். ஒரு ஸ்க்ரோல் மாதிரி இருக்கு. அந்த ஸ்க்ரோல் நம்ம பிக் ப்ரோ நீட்டி இதை வாங்கிக்கோ. அவரும் அதை திறந்து படிக்கிறாப்புல. இந்த பேண்டிட் யூனியன் சேர நிறைய பேர் ஆசையாக இருக்கும். இந்த பேண்டிட் யூனியனில் நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பேண்டிட் யூனியன் எதிர்க்க இந்த 7 செட்டு 2 ஸ்கூலும் பயப்படுவாங்க. வரப்போகிற டோர்னமெண்ட்டில் நீங்களும் இருக்கீங்க, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த எவன் ஸ்லாஷிங் டீமன் லார்டு எழுதி இருக்கிறாரு. நம்ம பிக் ப்ரோலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. என் கனவு பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காப்புல. இதை பார்த்த குண்டனும் அவனும் சந்தோஷத்தில் இருக்கான். ஆனால் யாரை பார்த்து? அந்த பிங்க் ஹேரை பொண்ணை பார்த்து. அவனும் அந்த 2 லேடிஸை பார்த்து சரக்கு ஊற்றி கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம பிக் ப்ரோவில் வாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படி நம்ம செகண்ட் பிரதரை பார்த்து வா 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 நீ இவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே நேக்கா நம்ம பிக் ப்ரோவும் கேட்குறாரு. ஜோக்கா என்ன பண்ணுறான்? நம்ம செகண்ட் ப்ரோவும் அவர் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே செய்கலையே சொல்கிறாப்புல. நம்ம பிக் ப்ரோ உள்ளுக்குள்ளே நினைக்கிறாரு, இவன் போன பிறகு நம்ம ஜோக்கை எந்திரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்புல. அப்படியே நமக்கு இப்போ ஜோக்கை தூங்கிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அப்படியே இதோட இந்த சாப்டர் இதோட முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி வரட்டா?